மகிழ்ந்து கூடுங்கள். இறைவன் அரசு வளர்ந்திடவே, இறை வார்த்தை வழங்கிடவே, இறைவன் அரசு வழங்கிடவே, இறை வார்த்தை வழங்கிடவே, இனிதே இனிதே சென்றிடுவோம். இறைவன் நம்மை அழைக்கின்றார், விரைந்து வாருங்கள். புதிய உலகம் பழித்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். தாயின் கருவினிலே நம்மை தேர்ந்தெடுத்தார், அவரின் கைகளிலே நம் பெயரை பொறித்து வைத்தார். தாயின் கருவினிலே நம்மை தேர்ந்தெடுத்தார், அவரின் கைகளிலே நம் பெயரை பொறித்து வைத்தார். அவரின் நம்மை அர்ப்பணம் செய்ய, மனித மாண்பு மண்ணில் உயர, அவரில் நம்மை அர்ப்பணம் செய்ய, மனித மாண்பு மண்ணில் உயர, எழுவீர் வருவீரே சுவழியிலே. அன்பார்ந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைய திருப்பலியானது பின்வரும் கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு ஜெபிக்கப்படுகின்றது. பன்னீர்செல்வம் நன்றி வழியாகவும், விஜயா பிரியா தங்களுடைய 10வது ஆண்டு திருமண நாள் நன்றி திருப்பலியாகவும், சுஜாதா பன்னீர் குடும்பத்தின் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், நெல்சன் கிறிஸ்டி தங்களுடைய 4வது திருமண ஆண்டு நன்றி திருப்பலியாகவும், தெரேசா குடும்பத்தினர் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், வில்லியம் தீபக் குடும்பத்தினர் நன்றி பலியாகவும் மற்றும் சிறப்பு கருத்துக்கள் நிறைவேற வேண்டி கிரேசி, ஆண்டனி, ஷாரோன், ஜோயல் தன்னுடைய அருட்பொழிவு நாள், டான் அருட்பொழிவு நாள் நன்றி திருப்பலியாகவும், அமல் சன்னி விரைவில் திருமணம் அடைய வேண்டியும், பிஜு பாலதா தாஹில் குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை பெற வேண்டியும், SH காங்கிரிகேஷனுடைய சிறப்பு கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், குடும்ப கவலைகள் நீங்கி நலமுடன் இருக்க இந்த திருப்பலியில் ஜெபிக்கிறார்கள். மற்றும் மரித்து போன ஆன்மாக்கள் ஜோசப் லியோ எர்மன்கில் பெர்னாண்டோ இறந்த 13ஆம் நாள் நினைவு திருப்பலியாகவும், புத்திரிக்கின்ற நிலையிலே துயருகின்ற ஆன்மாக்களுக்காகவும், யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும், நமக்கு பல்வேறு அருள் அடையாளங்களை வழங்கி மரித்து போன குருக்களின் ஆன்மாக்களுக்காகவும் தெய்வீக பலியை ஒப்பு கொடுத்து சிறப்பாக மன்றாடுவோம். மூவொரு இறைவனின் பெயரால் இந்த தெய்வீக பலியை நாம் தொடங்குவோம். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்று தாயாம் திரு அவை இது பவுல் மனமாற்றம் அடைந்ததை குறித்து விழாவாக நாம் கொண்டாடுகின்றோம். இயேசுவை எவ்வளோக்கு எவ்வளோ வெறுத்தாரோ அவ்வளோக்கு அவ்வளோ அன்பு செய்த, இயேசுவை அறிவிக்காவிடில் எனக்கு ஐயோ கேடு என்று சொல்லி நற்செய்தி அறிவிப்பதை தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தனக்குரிய ஒரு உன்னத கடமையாக பவுலடியார் நினைவு கூர்ந்தார். திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவருமே நற்செய்தியின் பணியாளர்கள். எல்லோருமே நற்செய்தியை எடுத்து செல்லக்கூடிய பல்வேறு தருணங்களில் நாம் இயேசுவின் மீது ஆர்வம் காட்ட தவறி இருக்கின்றோம். நற்செய்தியான இயேசுவை அடுத்தவர்களுக்கு எடுத்து சொல்ல தவறி இருக்கிறோம். அத்தகைய நேரங்களுக்காக மனம் வருந்துவோம். மனம் வருந்தி இந்த தூய மறை நிகழ்வை தகுதியுடன் கொண்டாட தடையாயிருக்கின்ற அந்த குற்றம் குறைகளுக்காக இறைவனின் இரக்கத்தையும் மன்னிப்பையும் நாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவே, வானதூதர் புனிதர் அனைவரே, சகோதர சகோதரிகளே, உங்களை நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும்,
வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தை ஆகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, திருத்தூதரான புனித பவுலின் போதனையால் உலகம் முழுமைக்கும் நீர் கற்பித்தீரே. அதனால் அவருடைய மனமாற்றத்தை இன்று கொண்டாடும் நாங்கள் அவருடைய எடுத்துக்காட்டை பின்பற்றி உலகில் உமது உண்மைக்கு சாட்சிகளாய் திகழ அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரன் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஒரு தர்சு பிறந்தவர். ஆனால் கமாலியலின் காலடியில் அமர்ந்து தன் தந்தையரின் திருச்சட்டங்களின் நுட்பமாக பயிற்சி பெற்றவன். நீங்கள் அனைவரும் இன்று கடவுள் மீது ஆர்வம் கொண்டுள்ளது போன்று நானும் கொண்டிருந்தேன். கிறிஸ்துவ நெறியை சேர்ந்த ஆண்களையும் பெண்களையும் கட்டி சிறையில் அடைத்தேன். சாகும் வரை அவர்களை துன்புறுத்தினேன். தலைமை குழுவும் மூவர் சங்கத்தாரும் இதற்கு சாட்சி. இவர்களிடமிருந்து தமஸ்கு நகரில் உள்ள சகோதரர்களுக்கும் கடிதங்களை பெற்றுக்கொண்டு அங்குள்ள கிறிஸ்துவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வந்து தண்டிப்பதற்காக அங்கு சென்றேன். நான் புறப்பட்டு தமஸ்கு நெருங்கிய போது நண்பகல் நேரத்தில் திடீரென வானிலிருந்து ஒரு பேரொளி என்னை சூழ்ந்து வீசியது. நான் தரையில் விழுந்தேன். அப்பொழுது, சவுலே, சவுலே, நீ ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று குரலை கேட்டேன். அப்போது நான், ஆண்டவரே, நீர் யார் என்று கேட்டேன். அவர், நீர் துன்புறுத்தும் நசரேத்து இயேசு நானே என்றார். என்னோடு இருந்தவர்களும் ஒளியை கண்டார்கள். ஆனால் என்னோடு பேசியவரது குரலை கேட்கவில்லை. ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என நான் கேட்க, ஆண்டவர் என்னை நோக்கி, நீ எழுந்து தமஸ்குவுக்கு செல். நீ செய்வதற்கென்ன குறிக்கப்பட்டுள்ளவை அனைத்தும் அங்கே உனக்கு கூறப்படும் என்றார். அந்த ஒளியின் மிகுதியால் நான் பார்க்க முடியவில்லை. என்னோடு இருந்தவர்கள் எனது கையை பிடித்து தமஸ்குவுக்குள் அழைத்து சென்றார்கள். அங்கு அனனியா என்னும் ஒருவர் இருந்தார். அவர் திருச்சட்டத்தை கடைபிடித்து கடவுளுக்கு அஞ்சி வாழ்ந்தவர். அங்கு வாழ்ந்து வந்த யூதர் அனைவரிடமும் நற்சான்று பெற்றவர். அவர் என்னிடம் வந்து அருகில் நின்று, சகோதரர் சவுலே, மீண்டும் பார்வையடையும் என்றார். அந்நேரமே நான் பார்வை பெற்று அவரை பார்த்தேன். அப்பொழுது அவர், நம் மூதாதையரின் கடவுள் நம் திருவுளத்தை அறியவும், நம் நேர்மையாளரை காணவும், நம் வாய்மொழியை கேட்கவும் உம்மை ஏற்படுத்தியுள்ளார். ஏனெனில் நீ கண்டவைகளுக்கும் கேட்டவைகளுக்கும்
அனைவர் முன்பும் நீ சாட்சியாய் இருக்க வேண்டும். இனி ஏன் காலம் தாழ்த்த வேண்டும்? எழுந்து அவரது திருப்பெயரை அறிக்கையிட்டு உமது பாவங்களிலிருந்து கழுவ பெற்று திருமுழுக்கு பெறும் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உடைக்கவும் இருளினை அகற்றவும் விலங்கினை உடைக்கவும் நீதி நேர்மை உண்மை ஓங்க நிம்மதியை வாழ்வில் தொடர என்னை உமது கருவியாக்கும். நீதி நேர்மை தேவா உமது ஆவி ஆற்றலோடு நடத்திடு தேவா என்னை உமது கருவியா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன், நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 16 இறை வார்த்தைகள் 15 முதல் 18 முடிய. அக்காலத்தில் இயேசு 11 தோன்றி கூறியது, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கை அற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அருமடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர். கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது. அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க
அவர்களும் குணமடைவார்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. எமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, விழாவை கொண்டாடுகிறோம். பவுலின் மனமாற்றம். இதுதான் அவங்க கேட்டகிசம் டீச்சர் ரொம்ப அருமையாக பவுலின் மனமாற்றத்தை பற்றி தன்னுடைய மறைக்கல்வி பிள்ளைகளுக்கு எடுத்து கொண்டிருந்தாங்க. அப்போ ஒரு மறைக்கல்வி பிள்ளை வந்து கேட்குறான், பவுல் எதுலேருந்து கீழே விழுந்தார்? இருந்து விழுந்தார். அவர் தமஸ்கு நகரம் போகும்போது விழுந்தார். அவர் குதிரையில் போனாரா, கழுதையில் போனாரா, எதில் போனான்னு தெரியலையே டீச்சர் கேட்குறோம். டீச்சருக்கே குழப்பம், எங்கேருந்து விழுந்தார்? பைபிளில் போட்டிருக்குதா? திருவிவிலி அறிஞர்கள் அழகாக சொல்லுகிறார்கள், பவுல் குதிரையில் போகும்போதெல்லாம் கீழே விழலை. சரியா? பைபிளில் இல்லை. அவர் வந்து அவர் தான் ரொம்ப செல்ஃப் ரைட்டியஸ் பர்சன். அதாவது தன்னை போல ஒரு நபர் கடவுளை அன்பு செய்ய முடியாது என்று சொல்லி ஒரு பெருமிதம், தற்பெருமையோடு வாழ்ந்து வந்தவர் தான் பவுலடியார். ஏனென்றால் இன்றைய வாசகத்தில் அழகாக சொல்வார் பாருங்க, நான் கமாலியரின் கீழ் படித்தவன், திருச்சட்டங்களை நன்கு அறிந்தவன். இதெல்லாம் தான் அவருடைய பெரிய ஒரு சாதனையாக அவர் நினைத்து கொண்டார். அதனால தான் யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்களோ அவருக்கு என்னன்னா, யாவே மட்டுமே கடவுள், யாவேவை தவிர்த்து வேறு கடவுள் கிடையாது. எப்படி இவர்கள் இயேசுவை யாவேக்கு இணையாக கொண்டாடுகிறார்கள் என்று சொல்லி யாரெல்லாம் இயேசுவை ஒன்று குவித்தார், யாரெல்லாம் இயேசுவை அன்பு செய்தார்களோ அவங்களை என்ன பண்ணாரு? ஒன்று குவித்தார். அப்போ பாருங்க, அவருடைய அந்த மனமாற்றத்தை தான் நாம் கொண்டாடுறோம். அவர் கீழே விழுந்தது கொண்டாடல. அவருடைய அந்த பரிசேய மனநிலையிலிருந்து இயேசுவை அன்பு செய்ய, இயேசுவோடு பயணிக்க, கடவுளை சார்ந்து வாழ அவர் கற்றுக்கொண்டார். அது வரைக்கும் அவருக்கு என்னன்னா, நான் இதெல்லாம் செஞ்சால் கடவுளை நான் ஆசீர்வச்சிருவேன், என்னுடைய முயற்சி தான் முக்கியம், என்னை கடவுள் ஆட்கொள்ளவில்லை, இது நானாக செய்கிறேன், நான் கமாலியன் எனக்கு கற்றுக் கொடுத்ததுனால நான் பெரியவன், அப்படி கிடையாது. அதனால தான் வந்து பவுலடியாருடைய வார்த்தைகள்லாம் பாருங்கள். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 3:8, கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ள அனைத்தையும் நான் குப்பையென கருதுகிறேன். கிறிஸ்து தான் எனக்கு ஒப்பற்ற நற்செய்தி. அந்த மனமாற்றம் பவுலடியாருக்கு எங்கே வந்தது? அந்த தமஸ்கு நகரத்திற்கு செல்லுகின்ற பொழுது 3 இடத்துல இதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒன்று, பவுலடியார் நடந்த விஷயத்த திருத்தூதர் பணிகள் அந்த எழுதிய நபர் சொல்லுவார், பவுல் வந்து தமஸ்குக்கு போனார். மற்ற 2 இடங்களிலும் பவுலடியார் தன்னுடைய மனமாற்றத்தை குறித்து நம்பிக்கை அறிக்கையாக சொல்லுவார். நான் இப்படி இருந்தேன், இப்படி மாறிட்டேன். நீங்களும் நானும் இன்னைக்கு ஆலயத்திற்கு வந்திருக்கிறோம். பல்வேறு நமக்கு இந்த உலகமே வந்து என்னன்னா, பெரியவன், ரொம்ப சிறந்தவன் அப்படின்னு சொல்லி நம்மளை ஊட்டி வளர்க்குது. கடவுள் பார்வையில் நாம் விலையுயர்ந்தவர்கள், அதில் எந்த தப்பும் கிடையாது. ஆனால் நான் மட்டும்தான் பெரியவன் கிடையாது. எல்லோருமே சமமானவர்கள். எல்லோருக்குமே கடவுள் அருளையும் ஆசிரையும் கொடுத்திருக்கின்றார். எனக்கு மட்டும்தான் கொடுத்தார்னு கிடையாது, எல்லாருக்குமே கொடுத்திருக்கின்றார். அதனால தான் பவுலடியார் அழகாக சொல்வார், நான் இனி வாழ்வதும் எனக்கு ஆதாயம், நான் வாழ்வது கிறிஸ்துவுக்காகவே, நான் இறப்பதும் எனக்கு ஆதாயம். அதுவும் யாருக்கு? கிறிஸ்து. முழுவதுமாக ஒரு மனநிலையும் மாற்றம். அதைத்தான் தாயாம் திரு அவை கொண்டாடுகின்றது. அவர் கீழே விழுந்ததை நம்ம பெருசாக கொண்டாடு, அவருடைய மன மாற்றத்தை, ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டதை, கடவுளை சார்ந்து வாழ அவர் கற்றுக்கொண்டதை இன்று நாம் கொண்டாடுகின்றோம். இப்போ நீங்களும் நானும் இன்னைக்கு இந்த விழாவில் கொண்டாடுறோன்னா என்ன பண்ணும்? ஃபஸ்ட்டு மனம் மாற்றம். அதனால தான் முதல் வாசகம் அழகாக சொல்லுது. பவுலடியார் முடித்த உடனே அனனியா கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. அனனியா என்ன சொல்கிறாரு? நீ மனம் மாறி இயேசுவை ஏற்று திருமுழுக்கு பெற்றுக்கொள் என்று சொல்லி பவுலடியாருக்கு திருமுழுக்கு கொடு. இந்த ஒரு மனமாற்றத்தை தான் நாம் கொண்டோம். எனவே அன்பார்ந்தவர்களே, நமக்கும் இது ரொம்ப முக்கியமானது. நம்ம நிறைய நேரம் நினச்சிக்கிறோம், நான் என்னால் மட்டும்தான் நடக்குது, நான் கோயிலுக்கு வந்துட்டேன், அதனால் கடவுள் எனக்கு இதை செய்யணும், இதெல்லாம் நீங்கள் கடவுளை டிமாண்ட் பண்ண முடியும். அவருடைய நேரத்தில் அவர் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறாரோ அதை சரியாக கொடுப்பார். அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற அந்த மனப்பக்குவம் உங்களுக்கும் எனக்கும் இன்று தேவை. பவுலடியார் அதை உணர்ந்து கொண்டதால் தான்
எந்த சூழ்நிலையும் 1 தெசலோனியர் 5:16-18 அழகா சொல்வார். எல்லா சூழ்நிலையிலும் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள், இடைவிடாமல் மன்றாடுங்கள், எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருங்கள். இதுவே கிறிஸ்து இயேசு வழியாக கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற திருவுளம். பவுலடியார் இதெல்லாம் உணர்ந்ததால், அந்த நிகழ்வினால் அவர் தன்னுடைய வாழ்வை மாற்றி ஒவ்வொரு நொடி பொழுதும் இயேசுவுக்காக வாழ, நீங்களும் நானும் இயேசுவுக்காக வாழ அன்போடு அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எனவே இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு பவுலடியாரை போல நாமும் மனம் மாறி இயேசுவை ஏற்றுக்கொண்டு அதிகமாக அன்பு செய்ய இந்த தெய்வீக திருப்பலியிலே நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். நாம் அனைவருமே கனி தர வேண்டும் என்று சொல்லி இயேசு அன்போடு நம்மை அழைக்கின்றார். அவரோடு இணைந்திருக்கின்ற பொழுது நாம் கனி தர முடியும். எனவே இயேசுவோடு இணைந்தவர்களாய் நம்பிக்கையிலே நம்முடைய தேவைகளுக்காகவும் திரு அவை தேவைகளுக்காகவும் நம்முடைய விண்ணப்பங்களை நாம் இப்பொழுது ஏறெடுப்போம். ஏற்று வாழ்வோர் அருமையுற்றோர் வளம் பெறும் திருமையிலே மாதாவின் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். அவனால் பக்தி முயற்சிகளை வாழ்வை பரிசுத்த ஆவி அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். எங்கள் திருமையிலே மாதாவின் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். அமைதியில் சமாதானம் நிலவவும் குழந்தைகளாகிய எங்கள் எல்லாம் அளித்து ஆசீர்வதி. எங்கள் திருமையிலே மாதாவின் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆனால் விசுவாசிகளுக்கு இளைப்பாற்றி தர வேண்டும். எங்கள் திருமையிலே மாதாவின் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். நலம் பெறவும் பலனை அடையவும் மாணவ மாணவியர் திருமையிலே மாதாவின் ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைக்காகவும் நாம் சிந்தித்தது போல நாம் தவறி விழுகின்ற பொழுது நாம் கடவுள் நம்மை கை அவருக்குரியவர்களாக மாற்றுகிறார் என்ற நம்முடைய குடும்பங்களில் நிலவி வருகின்ற போராட்டங்கள் சஞ்சலங்கள் எல்லாம் கடவுளுடைய அருளால் மாற்றப்படும் நம்பிக்கையோடு இந்த திருப்பலி பங்கெடுக்க அவர் நம் நம்பிக்கையை ஆதரிக்கிறார். எவ்வாறு சவுலாக இருந்த சவுலை பவுலாக மாற்றினாரோ அதே போல நம் குடும்பங்களில் இருக்கின்ற கண்ணீரையும் கவலைகளையும் கடவுள் மாற்றி வாழ்வை ஆசி நிறைந்த அருள் நிறைந்த வாழ்வாக மாற்றுவார் என்ற நம்பிக்கை தொடர்ந்து மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமென். அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவே. அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவே. உன் பாதையிலே பயணமாகுவே, உண்மைக்கான சாட்சியாய் வாழ்ந்திடுவே. வாழ்ந்திடுவே, நான் வாழ்ந்திடுவே. அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவே. உள்ளங்கள் உயிர்த்து எழ உம்மோடு பாடுபட என்னை எந்நாளும் அளிக்கின்றேன்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தும் நலனுக்காகவும் உமது கையில் வெளியேற்றுக் கொள்வாராக. இறைவா, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உமது மாட்சியை பரப்பிட திருத்தூதரான புனித பவுலை ஆவியார் இடையராது ஒளிர்வித்தது போல நம்பிக்கையின் ஒளியால் அவர் என்றும் எங்களை நிரப்புவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனென்றால் உமது திரு அவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மண்ணகத்தில் விளங்கவும், மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும், அது திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளினீர். ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதயப்பற்றுதலோடு உமது புகழை பாடி குரலெழுப்பி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஹோசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஹோசன்னா. அவர்களே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தமஸ்கு நகருக்கு சென்ற பவுலடியாரை தடுத்து ஆட்கொண்ட அதே இறைவன் இப்பொழுது உங்களையும் என்னையும் தடுத்து ஆட்கொள்ள இருக்கின்றார். பவுலடியார் உணர்ந்து கொண்டார். அவருடைய உயிருள்ள பிரசன்னத்தை உணர்ந்ததால் மனமாற்றம் அடைந்தார். நானும் ஒவ்வொரு முறையும் நற்கருணை வழியிலே பங்கெடுக்கின்ற பொழுது இவனின் மெய்யான பிரசன்னத்தை உணர்ந்தோம் என்றால் கண்டிப்பாக நம்முடைய வாழ்வு மாற்றமடையும். நாமும் ஒளி பெற்ற மக்களாய் பவுலடியாரை போல இயேசுவே ஒப்பற்ற செல்வம் என்பதை உணர்ந்து கொள். ஆண்டவர் இயேசு நம்மை தேடி வருகின்ற ஒரு நேரம், ஆண்டவரை உணர்ந்து கொள்ள தடையாயிருக்கின்ற அந்த குற்றம் குறைகளை எல்லாம் ஒப்பு கொடுப்போம். பவுலடியார் தன்னுடைய பரிசேய மனநிலையிலிருந்து ஆண்டவரை சார்ந்து வாழ கற்றுக்கொண்டார். அதேபோல நீங்கள் நானும் எது நம்மை கடவுளிடமிருந்து அகற்றி செல்லுகிறதோ அதை இந்த தருணத்திலே கடவுளிடம் ஒப்பு கொடுப்போம். கடவுள் அதை முழுமையாக மாற்றி நாமும் கடவுளை சார்ந்து பவுலடியாரை போல வாழ உருக்கமாக இந்த நற்கருணை மன்றாட்டிலே பக்தியோடு இணைந்து ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யும். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்து. மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து நம் குடும்பங்களில் நமக்கு மிகவும் நெருக்கமாக இருந்து நம்மை விட்டு பிரிந்து சென்ற அனைத்து ஆன்மாக்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். உத்திரிக்கின்ற நிலையிலே இறைவனுடைய இரக்கத்திற்காகவும் நம்முடைய இறை வேண்டலுக்காகவும் ஏங்கி தவிக்கின்ற அந்த ஆன்மாக்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆன்மாக்களையும் அது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், நம்முடைய உயர் மறைமாவட்டம் மற்றும் பங்கின் பாதுகாவலரான திருத்தூதர் தூய தோமா, இன்று தாயாம் திரு அவை நினைவு கூறும் புனித பவுல், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவருமே துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து குறிப்பாக கடவுளை சார்ந்து வாழ தயங்குகின்ற தீமையிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். அது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும்
என்றென்று உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு அருளும் அன்பையும் அமைதியும் ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் தேவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிடும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிடும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். பவுலடியாரை தடுத்து தன்னுடையவராக மாற்றிய அதே இறைவன் எங்களையும் என்னையும் அவருக்குரியவர்களாக மாற்றுகின்ற ஒரு உன்னதமான திருவிருந்து. இந்த திருவிருந்திலே பங்கெடுக்க வந்த நீங்களும் நானும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். அன்புக்கினியவர்களே, இது நற்கருணை வழங்கும் நேரம். தகுதியுள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் முன் வந்து பெற்றுக்கொள்ளவும், மற்றும் மத சபைகளை சார்ந்த சகோதர சகோதரிகள் இருக்கும் இடத்தில் அமர்ந்து இறைவனை வேண்டுங்கள். நன்றி. Dear brothers and sisters in Christ, now it is time for receiving Holy Communion. We request only the Catholics who have prepared themselves to take part worthily to come and receive the Holy Communion. The others kindly remain and worship them.
மலை போல் நின்றே உன்னோடு நான் வாழ்வேன். ஒரு போதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். உன்னோடு கூட இருந்தால் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அர்ச்சியும். கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை பூர்ப்பியும். திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும். ஆரிய காயங்களுள் என்னை வைத்திடும். பிரிந்திடா வண்ணமா என்றும் கட்டிடும். பொருது சத்ருவிடம் நின்றே காத்திடும். மரண வேளைதனில் என்னை கூப்பிடும். பரகதியில் நீதம் உம்மை வாழ்த்தவே வருக என்றன்போடு என்னை எழவிடும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, திருத்தூதரான புனித பவுலை திரு அவைகள் அனைத்தின் மீதும் கொண்டிருந்த ஆர்வத்தால் பற்றி எறிய செய்தீரே. நாங்கள் உட்கொண்ட அதே உயிர் திரு உணவு அதே அன்பு தீயை எங்களிலும் வளர்ப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசீர் பெற தலைவணங்கி மன்றார். திருத்தூதர்களின் அடித்தளத்தில் உங்களை உறுதியாய் நிற்கச் செய்த இறைவன் புனித பவுல் என்னும் திருத்தூதரின் மாட்சியுள்ள பரிந்துரையின் பயனாக உங்களுக்கு ஆசி அளிப்பாராக. திருத்தூதர்களுடைய போதனையால் நம்பிக்கையில் உறுதிப்படுத்தப்பட்ட நீங்கள் அவருடைய பரிந்துரையால் நிலையான விண்ணக வாழ்வின் உரிமை பேற்றினை பெற தகுதி பெறுவீர்களாக. திருத்தூதர் பவுலின் போதனையாலும் எடுத்துக்காட்டாலும் உறுதி பெற உங்களுக்கு அருளிய இறைவன் அவருடைய பாதுகாவலால் அனைவர் முன்னிலையும் நீங்கள் உண்மைக்கு சாட்சிகளாய் திகழ செய்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் எந்நாளும் உங்களோடு தங்கி உங்களை கரம் பிடித்து வழிநடத்தி செல்வாராக. இயேசுவை நாளும் அன்பு செய்து வாழ சென்று வாருங்கள். வாழ்வின் வழி தொடரட்டும்.
இறைவனுக்கு நன்றி. புனித தோமையாரை நோக்கி ஜெபம். யாமின் அப்போஸ்தலரே, புனித தோமையாரை எம் இந்திய நாட்டில் நற்செய்தி அறிவி கிறிஸ்துவுக்காக என் ஆண்டவரே என் தேவனே என்று விசுவாசத்தை அறிக்கையிட்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் மேல் ஆழ்ந்த பற்றுக்கொள்ளவும் அவரை ஆவலோடு பின்பற்றி அவரது சாட்சிகளாக வாழவும் சக்தியை பெற்றுத்தாரும். இங்கு கூடியிருப்போர் அனைவரின் தேவைகளும் நிறைவேற மன்றாடும் எங்கள் பாதுகாவலரான புனித தோமையாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். மயிலை தாயே ஆதாரம் நீ, தீராத துயர் போக்கும் மரியே பரிவே. மயிலே தாயே ஆதாரம் நீ, தீராத துயர் போக்கும் மரியே என் பரிவே. மயிலே தாயே ஆதாரம் நீ, தீராத துயர் போக்கும் மரியே என் பரிவே. மயிலே தாயே ஆதாரம் நீ, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. அம்மா
நித்திய துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். மரியாளின் மைந்தனே, நற்கருணை நாதரே, புத்தாதம் நாடி வந்தோ அற்ப மனிதர்களா, நித்திய துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். தந்தை